கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை மூலமாய் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், அவர் பெரியவர். அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அவருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு கேளுங்கள், ஆண்டவர் அற்புதம் செய்வார். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தனித்திருக்கிறவர்கள், கவலையோடு இருக்கிறவர்கள், அன்பானவர்களை இழந்து கலங்குகிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் நடத்துவார். சோர்ந்து போகாதீங்க. அவர் உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வார். இந்த ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை வாசிக்க கேட்போமா? 2 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 8வது வசனம். நான் அவர்களுக்கு கற்பித்த எல்லாவற்றின்படியும் என் தாசனாகிய மோசே அவர்களுக்கு கற்பித்த எல்லா நியாயப்பிரமாணத்தின்படியும் செய்ய ஜாக்கிரதையாய் இருந்தார்களேயானால் நான் இனி இஸ்ரவேலின் காலை அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தை விட்டு அலைய பண்ணுவதில்லை என்று சொல்லியிருந்தார். இன்றைய ஜீவவார்த்தையின் தலைப்பு அலைய பண்ணுவதில்லை. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொன்ன எல்லா வார்த்தையின்படியும், மோசேயை கொண்டு நான் சொன்ன வார்த்தையின்படியும் நீங்கள் நடப்பின்னு சொன்னால் நான் உங்களை அலைய பண்ண மாட்டேன்னு சொல்லுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. அவர் சொல்லுகிறார், நான் உங்களை அலைய பண்ணுவதில்லை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாள் வரையிலும் சில வேளையில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அலைந்து திரிகிற ஒரு அனுபவம், எதையும் நிரந்தரமாய் உங்களால் செய்ய முடியவில்லை, நிரந்தரமாய் ஒரு இடத்தில் வாழ முடியவில்லை. அது சில வேளையில் உங்கள் வியாபார சம்பந்தமான காரியமாக இருக்கலாம், அல்லது குடும்ப சம்பந்தமான காரியமாக இருக்கலாம், ஊழிய சம்பந்தமான காரியமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கே சில காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். இன்று முதல் செய்ய போகிறார். இன்னும் நீங்கள் அலைந்து திரிய மாட்டீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு அதன்படி வாழ ஆரம்பியுங்கள். நீங்கள் இனி அலையவே மாட்டீர்கள். நிச்சயமாய் நிலையான இடத்தில், ஒரே இடத்தில் ஆண்டவர் உங்களை குடியிருக்க பண்ணுவார். குழப்பங்கள் விலகி போகும், சமாதானம் உண்டாகும். பெரிய காரியத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஊழிய பாதையிலே கூட சில வேளையில் ஒரே குழப்பமான நிலையில் நிரந்தரம் இல்லாமல் அலைந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் உங்களை அலைய பண்ணாம ஸ்திரப்படுத்துவார். விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் செய்யும் பொழுது எங்களை அலைய பண்ணாமல் எங்களை வாழ வைக்கிற அன்பு தகப்பன், இன்றைக்கு உம்முடைய ஜீவ வார்த்தை கேட்ட அனைவரையும் இனி அலைய பண்ணாம நிரந்தரமாய் ஒரே இடத்தில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை இருக்கும்படி செய்து ஆசீர்வாதமாய் வைப்பீராக. பெரிய காரியங்களை செய்யும். வியாதியஸ்தர்களை தொட்டு சுகமாக்குங்க. சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. தேவைகளோடு இருப்பவர்களுக்கு தேவைகளை சந்தைங்க. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் மேல கிருபையை வெளிப்படுத்துங்க. வேலைக்கு முயற்சி பண்ணவர்களுக்கு வேலையை ஆண்டவர் கொடுப்பீராக. இன்னும் குறிப்பாய் சொந்த வீட்டில் அவர்களுக்கு வீட்டை கொடுங்க. கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தரணும். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். விசேஷமா இந்த நாளில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும். ஜெபத்தை கேட்டி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.